ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே இன்னோவேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே சிம்பிளான டேஸ்டியான ஹெல்த்தியான வெந்தய குழம்பு எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வெந்தய குழம்பு வந்துட்டு நிறைய பேர் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பண்ணுவாங்க. நான் வந்துட்டு எங்கள் வீட்டில் எப்படி நாங்கள் சிம்பிளாக பண்ணுவோமோ அந்த மெத்தட் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். வாங்க எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் 10 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்து கடுகு நல்லா வெடிஞ்சதும் 20 பல் தோல் உரிச்ச பூண்டு சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 10 வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இப்போ இதோட 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த குழம்புக்கு வந்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கணும். அப்போ தான் குழம்போட ருசி வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் பெரிய வெங்காயம் இல்லாட்டி சின்ன வெங்காயம் கூட யூஸ் பண்ணலாம், அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி இதோடு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி 4 ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் குழம்பு மிளகாய்த்தூள் இல்லாட்டி 2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க, 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதோட பெரிய எலுமிச்சப்பழ அளவுள்ள புளி வந்து ஊற வச்சு கரைச்சி அதோட புளி தண்ணியை இதோட சேர்த்துக்கிறேன். அடுத்து இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் வந்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ பாருங்கள், குழம்பு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஹை ஃப்ளேமில் இது வந்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே கொதிக்கட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆகிடுச்சு. இதை மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷத்துக்கு வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏற்கனவே வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்க வெந்தயத்தூளை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். வெந்தயத்தூள் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம், ஒரு 1 நிமிஷத்துக்கு கொதிச்சா போதும். இப்போ 1 நிமிஷம் ஆகிடுச்சு. நான் வந்து கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இப்போ சர்வ் பண்ணிக்க போகிறேன். இந்த குழம்பு வந்துட்டு சூடான சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த சிம்பிளான வெந்தயக்கார குழம்பு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லோரும் ஒன் டைம் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.